எல்லோருக்கும் வணக்கம். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே பெருசா ஆச்சரியம் இல்லை. நிஃப்டி நேத்து மிகப்பெரிய அளவில் ஏற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 255 பாயிண்ட் பக்கம் இப்போ இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதான் முக்கிய காரணம். அதுபோக சில பிரச்சனைகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வேர்ல்டு மார்க்கெட்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அமெரிக்காலாம் நல்லா ப்ளஸ் ஆயிருக்கான், ஏஷியன் மார்க்கெட்ஸ்லேயே கொஞ்சம் மிக்சடாக இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவும் சீனாவும் ராசி ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது. இப்பதான் ஆப்பிள் ஐபோன்லாம் மொத்தமா இந்தியாவில இருந்து தயாரிக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இனி அவங்க ரெண்டு மறுபடியும் ஒன்னாயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு சிறிய கவலைகளும் உண்டு. இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறது இந்த எஃப்ஐஎஸ் தான். நீங்க எவ்வளவு நல்லவர், ஒரே ஒரு நாள் வித்துட்டு போனீங்க, டக்குன்னு அடுத்த நாளே வாங்க வந்துட்டீங்களே அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சமயத்தில் இன்னைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்சி போனஸ் கொடுக்கறனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் அப்படின்றது வந்திருக்கு. இந்த சமயத்தில் இது விளங்குமா விளங்காதா, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சில பேர் இப்போ யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னு கேளுங்க, பல ஷேர்கள் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்பரேட் ஆக்ஷன் போனஸோ அல்லது ஸ்பிளிட்டோ அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் பொழுது சில பங்குகள் வந்து துரதிருஷ்டவசமா அவன் எவ்வளவு நிற்காம ஓடுனானோ அங்கிருந்து கொஞ்சோண்டு திரும்பி வரக்கு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு மேலே ஏறுவான் அல்லது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு போவான்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த சக்தி பம்ப் அப்படின்றது கூட தான் போனஸ் கொடுத்ததாக சமீபத்தில் இருந்து அவன்லாம் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இவன்லாம் நின்னதா சரித்திரமே இருக்காது. அவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருந்திருப்பான். அதே மாதிரி இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற ஷேருமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிற்காம அவன் பாட்டுக்கு பெரும்பாலும் ஏறி வந்துக்கிட்டே இருந்திருப்பான். அப்புறம் முக்கியமான சில கார்பரேட் ஆக்ஷனுக்கு பிறகு மார்க்கெட் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியாது. நல்லபடியாகவும் எடுத்துக்கலாம் அல்லது மோசமாகவும் எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு அடேங்கப்பா இமாலய வெற்றி அப்படின்ற மாதிரி அவன் எங்கிருந்து ஆரம்பிச்சு நிற்காம மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த போனஸ் எப்படி இந்த பங்கை செலுத்தும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிஎஸ்சியினுடைய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு ஷேரை வைத்திருந்தால் உங்களுக்கு 2 இலவசமான ஷேர்கள் கிடைக்கும். மே 23 உங்களுடைய அவங்களுடைய ரெக்கார்ட் புக்கில் உங்களுடைய பெயர் இருக்கு அப்படின்னா நீங்க எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். அது எப்போ நம்மளுடைய கைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆகிறது மே 26. அது வந்து ஆக்டிவாக செல் பை அப்படின்றது பண்ணுறது வந்து மே 27 நண்பர்களே, பல பங்குகள் சும்மா இருக்காம கரடியினுடைய பிடியில் சிக்கி மிகப்பெரிய அளவில் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் பல்வேறு பங்குகள் மறுபடி ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்திருக்கான். அந்த வகையில் இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற பங்கு எவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 40% என்பது அவன் மேல் நோக்கி ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். இனி இவன் என்ன செய்ய போறான் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு 40% ஏறி அவனுடைய சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்து நிற்கிறான். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மிக முக்கியமாக ஃபோக்கஸில் சில பங்குகள்லாம் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கான். டேன்லா அப்படின்ற பங்கு 10% ஏறி இருக்கான். எஸ்டபிள்யூ சோலார் 5% ஏறி இருக்கான்னா இவனுங்கெல்லாம் எங்கிருந்து ஏறி இருக்காங்க அப்படின்னா மிகவும் அடிமாட்டு விலையிலிருந்து, அதாவது ரொம்பவுமே விலை குறைவாக. அதில் இந்த டேன்லா அப்படின்ற பங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் 2023 என்ன ரேட் இருந்தானோ அதே ரேட்டில் வந்து இப்போ விழுந்திருக்கான். ஸோ இப்போ விழுந்ததுனால இன்னைக்கு இதில் என்ன தகவல் அப்படின்னா 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டியிருக்கான். அதே மாதிரி இந்த எஸ்டபிள்யூ சோலார் என்பதும் அவனு வந்து கிட்டத்தட்ட 2023 விலையில போய் விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் இப்போதைக்கு 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இன்னைக்கு கொஞ்சோண்டு அதை பக்கத்தில் வந்து முட்டிட்டு நிற்கிறான். ஆணவத்தில் ஆடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நல்லா இருந்தப்ப பல்வேறு பங்குகள் மேல் நோக்கி ஏறி இருந்தா, இப்போ அதே பங்குகள் 200 ரூபாய்க்கு கீழே வந்து இருக்கக்கூடிய சில பங்குகளை பார்க்கும் பொழுது என்பிசிசி இந்தியா அப்படின்ற பங்குக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி என்பதே கிடையாது. அவன்லாம் ஏதோ ஒரு 20 ரூபா ரேஞ்சிலேருந்து மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சவன் 140 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ரொம்பவுமே ஆடிட்டானு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் மிகப்பெரிய ஒரு சரிவு, அப்படியே 50% பக்கமாக கீழே இறங்கிட்டு இப்போ மறுபடியும் 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக வந்து இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 200 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய சில பங்குகளில் இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்றது இருக்கு. ஸோ நிறைய பங்குகள் அவங்களுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான். இனி இவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும். தற்போதைய நிலைமையில் சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய பங்காக 200 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கு
ஏகப்பட்ட ஒரே பேட் நியூஸ் தான், பட் அது ஏகப்பட்ட தடவை திருப்பி திருப்பி மீடியாக்களில் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் என்பது குறைஞ்சிரும், இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரே விலையில் ட்ரேட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் மீடியாக்களில் எப்பெல்லாம் தகவல்கள் வந்துக்கிட்டே இருந்ததோ அப்போல்லாம் இவன் அடி வாங்கி ஒவ்வொரு முறையும் இறங்கிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 100 ரூபாயிலிருந்து மிகவும் ஸ்ட்ரென்த் ஆகி 250 ரூபாய்க்கு வரைக்கும் சென்ற ஒரு சக்தி மிகுந்த பங்காக காமிச்சுக்கிட்டான். அப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் இவனை போட்டு தள்ளிட்டாங்க. தற்போதைய நிலைமையில் இந்த பங்கு இப்போது 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நீ எல்லாம் எப்போ வந்து எங்களை காப்பாற்றி விட்டு என்னையா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 250 அப்படின்றது ஒரு உச்சாணி கொம்பு இருக்குது, இங்கே ஒரு 300 ரூபா பக்கத்தில் ஒரு உச்சாணி கொம்பு இருக்குது. நீ பாட்டுக்கு 100 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த பழைய உச்சாணி கொம்பில் மாட்டவங்கள என்னையா கதி அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள், இன்னொரு முக்கியமான பங்கு NMDC அப்படின்ற ஒரு பங்கு, இதுவும் ஒரு 200 ரூபாய்க்கு கீழே குறைவாக இருக்கக்கூடிய பங்கு. பல முறை இவன்லாம் வந்து முயற்சி செஞ்சுருக்கான் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டணும் அப்படின்னு. ஆனால் ஒரு தடவை கூட உருப்படியாக பிக்கப் என்பதே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த 2025 இது கிட்டத்தட்ட 4வது முறையாக 5வது முறையாக அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனுடைய வாழ்வு ஒளிமயமா இல்லை கும்பா குட்டியா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். அடாடா, கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்றது இதுதான். மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருந்தது. நேற்று வந்த ரிசல்ட்டில் பல பங்குகள் பிச்சுக்கிட்டு மேல் நோக்கி போயிட்டா, சும்மா கடந்த பங்குகளும் மேல் நோக்கி ஏறிடுச்சு. ஆனால் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பல பங்குகள் இன்னைக்கு அதுக்கு உதவி செய்யாமல் கீழே இறங்கிட்டானுங்க. அவன் UPL ரிசல்ட் நல்லபடியாக கொடுத்து அவன் 5% இறக்கி விட்டாங்க. இந்த ஜோதி லேப்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் 4% கும்பா ரிசல்ட்டுக்கு அப்புறம். 2 முறை முயற்சித்தான், ஆனால் அவனுக்கு சரியான நேரம் வரல போல. நீ பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 முறை 200 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியாத மாதிரி கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் சமீபத்தில் இறக்கி விட்டுட்டாங்க. அந்த வகையில் இந்த ஜோதி லேப்ஸ் அப்படின்ற பங்குக்கு அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது ஹெல்ப் பண்ணல. அதனால் தற்போதைக்கு அவன் இறங்கிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த கேர் ரேட்டிங்ஸ் அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்கலாம் கால் மேலே கால் போட்டுக்கு வந்துக்கிட்டு இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடி இருந்த விலையிலிருந்து சரிஞ்சு மறுபடியும் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்ததுனால 12% ஏறி மிக குறுகிய நாட்கள்லேயே அவனுடைய பழைய ஹை, அதாவது 6 மாதமாக கீழே கிடந்ததை வெறும் 6 நாளில் வந்து மறுபடியும் பழைய இடத்த பிடிச்சிட்டான். அதனால் இவங்கெல்லாம் கால் மேலே கால் போட்டுக்கு வந்துக்கிட்டு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள், நேற்று FIS வாங்குறதுல இன்னொரு மிக முக்கியமான காரணமாக நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் சைனாவையே பீட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு அமெரிக்கன் இன்வெஸ்டர் ஜிம் ரோஜர்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். இதனாலையுமே மேபி நம்மளுக்கு இப்போ சமீபத்தில் 2-3 பேர் இந்தியாவை பற்றி பாராட்டி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக பேசினாங்க. இன்னுமே எங்களை பற்றி நல்லா பாராட்டி பேசுங்கயா அப்படின்ற மாதிரி நேற்று FIS பை வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுடைய பேனாசோனிக் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு நிறுவனம், உலகளவில் 10,000 பேர்த்த வேலையை விட்டு தூக்குறதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 5,000 பேர்த்த ஜப்பானில் தூக்குறதாகவும் மற்ற இடங்களில் ஒரு 5,000 பேர்த்தையும் தூக்குறதாகவும் இருக்குது. ஸோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்போ டிமாண்ட் இருக்குது, இந்த IT துறையில் தான் அதிகமாக AI ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாருமே வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணணும், எஃபிஷியன்சியை கொண்டு வரணும்னு அப்படி ஒரு கான்செப்ட்லையும் வேலையை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் இன்னொரு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த BL அப்படின்ற ஷேர் தான். இதெல்லாம் நிறைய பேர் ஈஸியாகவே மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துருப்பாங்க. எந்த ஒரு துறையிலையும் நல்லா முன்னணியாக இருக்கக்கூடிய நிறுவனம் என்னைக்காவது ஒரு நாள் அவனுடைய பழைய இது வந்து தடுவானோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அதே மாதிரி பல நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்த பிறகு மறுபடியும் இன்னைக்கு வந்து அவனுடைய பழைய கையை வந்து தொட்டிருக்கான். இப்போ தான் ஒரு 50-60 பங்குகள் தான் சமீபத்தில் அவனுடைய பழைய கையை தொட்டுட்டு இருந்தான். பட் மார்க்கெட் இப்போ ஏறிட்டு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 500-1000 பங்குகள்லாம் வந்து அவனுடைய பழைய கையை தொட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பங்குகளுமே இப்படி அவனுடைய பழைய கையை வந்து தொட்டுட்டானாக்கா இன்பம் புரண்டு ஓடும் மார்க்கெட்டில். சமீபத்தில் இந்த KPR மில் வந்து மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்றத சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதுலேயும் குறிப்பாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏறினது மட்டும் இல்லாமல் கடந்த 4-5 நாட்களாக மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது நடந்திருக்கு. அதனால் அதை கொண்டு அடிஷ்னல் சர்வைலன்ஸ் மெஷர் அப்படின்றத கொண்டு வச்சுருக்காங்க.
இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு தன்னுடைய 52 வீக் லோல இருந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டிய ஒரு பங்காக இருக்கு. இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 189 கோடி 140 கோடி 100 கோடின்னு அவனுடைய லாபம் என்பது 3 தடவை குறைஞ்சி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவனை நம்ம கணக்கில் வச்சுக்க முடியாதுன்னு வச்சிங்களேன். டிசம்பர் 2024 குவார்டரில் திடீர்னு 6026 கோடி காமிச்சிருக்காங்க. அது ஓகே, அதை விட்டுருவோம். ஆனால் இப்போ வரக்கூடிய Q4 ரிசல்ட்டில் இவன் ஒரு 150 கோடிக்கு மேலேயாவது வருமானம் காட்டுவானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த பங்கு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, கஷ்டமான காலத்தில் நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த யூபிஎல் பங்கு வந்து திடீர்னு என்னன்னா லாஸ் மேக்கிங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டான். நிறைய குவார்ட்டர்களில் திடீர்னு லாஸ் மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான பங்குகள் எப்போ வேணாலும் திரும்பி நஷ்டத்துலேருந்து லாபத்துக்கு வரலாம், டேர்ன் அரவுண்ட் அப்படிம்பாங்க. அந்த வகையில் இவங்க வந்து டிசம்பர் குவார்ட்டர்லேருந்து அப்படியே லாபத்துக்கு திரும்பி இப்போ கூட மிகப்பெரிய லாபமாக 1079 கோடி லாபம் சொல்லியிருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பங்கு 5% இறங்கிடுச்சு. ஆனால் இவனுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள்லாம் நடந்துடுச்சு. அதாவது இந்த பங்கு தொடர்ந்து இண்டெக்ஸ்லாம் இருந்த முன்னணி இண்டெக்ஸ்களில் இருந்தது தான். அதுக்கப்புறம் அதை விட்டு கூட தூக்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு என்னாச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக 750 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும்லாம் வந்துட்டு மறுபடியும் 650 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். ஸோ முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான காலத்தில் மறுபடியும் நீ உன்னை ப்ரூஃப் பண்ணி காமி அப்படின்ற மாதிரி டிஐஸ் எல்லாம் முதல்ல 17% பக்கமெல்லாம் ஹோல்டு பண்ணவங்க முக்கியமான சமயத்துலலாம் குறைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீபில்டு பண்ணி இப்போ 18.56% ஹோல்டிங்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், கஷ்டமான நேரத்தில் அவன் விட்டுட்டு போகலின்னா அப்புறம் அவன் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவான். அதனால தான் அப்படி குறைச்சி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, ஒரு கிராஷ் நடக்கும்போது தான் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நிறைய முக்கியமான பங்குகள் ஏதோ ஒரு முறை தான் இறங்குவான். அது வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் இறங்குவான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மேல் நோக்கி போனாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ கிராஷ் என்பது மார்க்கெட்டில் பயம் என்பது வரும்பொழுது ஏதோ ஒரு தடவை இறங்குறான். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவன் தெரியுதில்ல, மேலே ஈது வாங்கி உச்சாணி கொம்புல மாட்டிக்கிட்டாக்க சந்தோஷம் என்பதே வராது. அதனால் ஏதாவது ஒரு நல்ல பங்கு கிராஷ் ஆகி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம், ஏங்க இப்போ கூட என்ன எல்லா பங்குகளும் 2 நாளில் ஏறி வந்துட்டானா, அவனெலாம் 3 மாதம் 6 மாதம் கழித்து ஏறி வந்திருக்கிறானுங்க. இந்த கேபிஆர் மில்லில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அடாடா அவன்லாம் 80% ஏறி வந்துட்டான் அப்படின்னு. எப்படி வந்தானுங்க 80%? 2024 சமயத்திலிருந்து கிட்டத்தட்ட இறங்கி 3 மாதம் இறங்கி அப்புறம் ஒரு 3 மாதம் ஆகி அப்புறமா தான் வந்திருக்கான். ஸோ 6 மாதமாவது இல்லாமல் எப்படி ஒரு பங்கு இறங்கி ஏறும்? ஸோ கிராஷ் வருவது நன்மை. அது எப்பாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி பங்குகளை இறக்கி விடுவான். அதனால தான் விவரமானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எதுக்கு போய் உச்சாணி கொம்புல அது கிடைக்காமையா போகிற போது ஏதாவது ஒரு புல் தடுக்கி பயில்வான் மாதிரி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா விழுவான் அப்படின்ட்டு பொதுவாகவே ரொம்பவும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் பங்குகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நண்பர்களே, தங்கத்தினுடைய விலை கடும் வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு மாசத்தினுடைய லோ பிரைஸ் என்னவோ அந்த லோ பிரைஸ் கிட்ட வந்து விழுந்திருக்கு. இதை வீட்டம்மாயிட்ட சொன்னால் உடனே ஓடுங்க தங்க கடை நோக்கி அப்படின்னாங்க. நான் எதுக்கு ஓடுறேன், தனியாக வேணா நீ ஓடுமா அப்படின்ற மாதிரி. அது என்ன விலை கம்மியாகவே விற்கிது, ஏதோ ஒரு 5000 ஏதாவது மாச சீட்டு போட முடிஞ்சாக்கா அதுவே பெரிய விஷயமா இருக்குது. இதில் ஓடுறதான் கடையை நோக்கி. நண்பர்களே, இன்றைய மார்க்கெட் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல பங்குகள் அவனுடைய பழைய ஹையை வந்து தொட்டிருக்கான். இன்னும் சில பங்குகள்லாம் வந்து அவனுடைய 52 வீக் ஹையை தாண்டின பங்குகள் கூட இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் 5 வருஷத்துக்கு மேலே 10 வருஷத்துக்கு மேலேலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வேஸ்ட் பண்ணுறாங்க டைமை. ஏதாவது ஒரு தப்பான பங்குகளை செலக்ட் பண்ணி உச்சத்தில் வாங்குறது, அல்லது சரியான பங்கு தான் ஆனால் அவனையும் உள்ளே போகிற டைம் என்பது தப்பான டைமில் போகிறது. இப்போ நம்ம எத்தனையோ பங்குகளை, எக்ஸாம்பிள் இந்த அதானி போர்ட்லேருந்து ஆரம்பித்து எத்தனையோ பங்குகளை பார்த்தாக்கா சமீபத்தின 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த லோ விடவும் 40%, 70%, 80%லாம் ஏறின பங்குலாம் இருக்குது. ஸோ ஒரு சரியான பங்காக இருந்தாலும் அதை தப்பான டைமில் போய் மாட்டிக்கிட்டாலும் நம்மளுக்கு டைம் என்பது வேஸ்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒன்று ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டைம் என்பது வேஸ்ட்டு தான். ஒன்றா அந்த பங்கு
டிவிடெண்ட் ஜென்ரேட் பண்ணணும். அவன் ஏதாவது வருஷத்துக்கு 3%, 5%, 10% ஏதாவது ஒரு டிவிடெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கணும். இல்லையா அவங்ககிட்ட வாலட்டிலிட்டி அப்படின்றத பார்க்கணும். எப்படி கேபிஆர் மில் இறங்கி ஏறின மாதிரி இருந்ததோ, பிஎல் அப்படின்ற ஷேர் இறங்கி ஏறின மாதிரி இருந்ததோ, அதானி பார்ட்ஸ் இறங்கி ஏறின மாதிரி இருந்ததோ, அந்த மாதிரி வாலட்டிலிட்டி அப்படின்றது வேணும். ஒரு பவுன்ஸ் பேங்க் ஆகக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்கணும். அல்லது கடைசிக்கு தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரியாவது ஒரு சக்தி வேணும். நம்மளுக்கு ஒரே ஒரு எனிமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து கீழே இறங்குற ஒரே ஒரு பேட்டர்ன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எனிமி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரோட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எல்லாமே வேர்ல்டு நம்பர் 1 இருக்கணும். ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேர்ல்டு நம்பர் 1 ஸ்டாக்காக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் தற்போதைக்கு கிடையாது. ரிலையன்ஸ் கம்பெனியே கிட்டத்தட்ட 52 வீக் லோ போயிட்டு தான் மேலே வந்தான். பட் இண்டெக்ஸ் போன்றதெல்லாம் வந்து டக்குன்னு ஏறினாவோ அல்லது இறங்கினாவோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி எதாக இருந்தாலும் வேர்ல்டு நம்பர் 1 ஸ்டாக்காக இருக்கணும் அல்லது வேர்ல்டு நம்பர் 1 மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லாமே வேர்ல்டு நம்பர் 1 இருந்ததுனா தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி கரப்பொங்கி ஓடும். என்பதிலே ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கீழே விழுந்தாங்க. ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, எல்என்டி அப்படின்லாம், இன்ஃபோசிஸ் அப்படின்லாம், அதெல்லாம் நிறையா சில பங்குகள்லாம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் பெரிய ஜாம்பவான்களில் கீழே விழுந்துட்டு ரீசெண்டாக எத்தனையோ அட்டெம்ப்ட் அடித்தாலும் மேலே வர முடியாத ஒரு பங்காக தற்போதைய நிலைமை வரைக்கும் இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கு இருக்குது. சமீபத்தில் இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டது கூட ஒரு 3 அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கான். இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய ரிசல்ட் என்பது வராமல் ஒரு குறிப்பிட்ட லெவல் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த 2025 உச்சம் என்பது இவனுக்கு ஆல்மோஸ்ட் 9000 ரேஞ்சில் இருக்குது. இந்த 2025 லோ அப்படின்றது ஆல்மோஸ்ட் 7000 அப்படின்ட்டு இப்போ சென்டர் பாயிண்டில் இருக்கான். இனி இந்த 2025 முடிய இருக்கக்கூடிய இந்த அடுத்த 6 மாதத்தில் இவன் முடிவெடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. நன்றி, வணக்கம்.